அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய திரைப்படம் எம்புரான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் பிருத்திவிராஜ் சுகுமாரன். அண்ட் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு தீபக் தேவ். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா மோகன்லால், பிருத்திவிராஜ் அண்ட் மஞ்சு வாரியர், தவினோ தாமஸ், இந்திரஜித், சுராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. எம்புரான் அதாவது லூசிஃபர் 2 திரைப்படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஐயுஎஃப்ஓடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம ஜித்தன் ராமதாஸ் பஜரங் பலியோட நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதையும் ஐயுஎஃப் உடைய ஒரு புதிய பார்ட்டியா பிகேஆர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா அங்க அந்த தேசத்தை சூழுது. அந்த தேசத்தை காப்பாற்ற இப்ப ஹீரோ தேவை. ஹீரோ காப்பாற்றுறாரா இல்லையா அப்படின்றதுதான் படத்தோடைய ஒரு சிம்பிளான ஸ்டோரி. ஆக்சுவலா லூசிஃபர் நம்ம எல்லாம் 2019 பார்த்திருப்போம். ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. நம்ம எல்லாருக்குமே ஒரு பயங்கரமா பிடிச்ச ஒரு கேரக்டர் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி. அவருடைய அந்த மாசான அந்த டானிசம் பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதோடைய தொடர்ச்சியா லூசிஃபர் 2 வந்திருக்கு. இதுலயுமே அதாவது அந்த அளவுக்கு மோகன்லாலுக்கு லூசிஃபர்ல இருந்து அந்த அளவுக்கு ஒரு மாசு இல்லைனாலும் இதுல அதாவது ஆக்டிங் வைஸ் எதுவுமே பெருசா இல்ல. இதுல அந்த மாஸ் அப்படியே கண்டினியூட்டி ஆயிருக்கு. அதெல்லாம் மோகன்லால் வர சீன்லாம் பயங்கர ஸ்டைலிஷா அவர் காமிக்கிற விதம். அவரு இன்னொரு கேரக்டருமே அதில் ஒரு நேம் வருது. ஸோ அந்த கேரக்டரும் அவர் கொடுத்துருக்காரு பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டீஃபன் நெடுமலியா மட்டும் இல்லாமல் ஒரு அபரானும் இதுவா பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ். இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா மேக்கிங் வைஸ்ல பட்டம் டாப். பேன் இந்தியா படத்தை பிருத்திவிராஜ் கொடுக்கணும்னு முடிவு பண்ண அப்புறமா செம்மையான ஒரு மேக்கிங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டாண்டர்ட் கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகராக இருக்கு. அதாவது ஸ்டார்டிங் சீனே ஒரு ஒரு சீன் அப்படியே போயிட்டு யூகே சோல்ஜர்ஸ் ஒரு மிசைனுக்கு போவாங்க. அந்த மிசைன் அப்படியே நம்மளுக்குள்ள கொண்டு போற மாதிரி இருக்கும். ஒரு பிளாஸ்ட் அதுல இருந்து தான் கதை சொல்லவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் இருந்தே நம்மளை பயங்கரமா அப்படி கிரிப் பண்ணி உட்கார வச்சுட்டு போனது செம்மையா இருந்துச்சு. இதுல மஞ்சு வாரியர் ஆகட்டும், இல்லைன்னா தவினோ தாமஸா இருக்கட்டும், இவங்களுடைய அதாவது ஜித்தன் ராமதாஸ், பிரியதர்ஷினி, இவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் மூவ்ஸ், இவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் வியூஸ், இது எல்லாமும் வர சீன்ஸ் எல்லாம் பயங்கர ஒரு கூஸ் பம்ஸா அப்படி. அதுவும் முக்கியமா மஞ்சு வாரியர் பண்ண அந்த ஆக்டிங் கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படி ஒரு இமேஜ் ஆகி அப்படி நின்னா எப்படி இருக்குமோ அந்த கூஸ் பம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாமும் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே அந்த 2002 குஜராத் கலவரத்தை ரெஃபரன்ஸா வச்சு இங்க இந்த படத்துக்கு அதாவது லூசிஃபர் 2ல ஒரு சீனை மேக் பண்ணியிருக்காரு இயக்குனர் அவர்கள். அது பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லணும். வயலன்ஸை ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி காமிக்காம, அந்த வயலன்ஸை காமிச்சு கைத்தட்டல் வாங்காம அந்த சீனை நமக்கு கன்வே பண்ண விதம், அந்த வழியை கன்வே பண்ண விதம் ஸ்டாப் நாட்ஸ்னு சொல்லி ஆகணும். படத்தோடைய முதல் சீனாவே அது வரும். அப்படி ஒரு சீனா இருந்துச்சு. அடுத்து நிறைய இடங்கள்ல சவுத்துல இருந்து ஒரு படம் வந்தா எப்பயுமே பிரச்சனை அப்படின்ற மாதிரி, ஐ மீன் பொலிட்டிக்கலா இந்த ஹிந்துசம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி மக்களை மதவாதத்தால பிரிக்கிறவங்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரியே தான் வச்சு செஞ்சிருக்காரு பிருத்திவிராஜ். அதுக்கும் நான் பெரிய கிளாப் தட்டுறேன். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சது சூப்பராக இருந்துச்சு. அந்த யூஸ்வலா ஒரு மாஸ் மசாலா ஒரு பேன் இந்தியன் படத்தை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு பிருத்திவிராஜ். அதில் மேக்கிங் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம கிரிப்பா கதை உட்கார வைக்குது. பட் படத்துல பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் தான். பல இடங்கள்ல நமக்கு ஸ்லோவா மூவ் ஆகுறது தான் கொஞ்சம் கடுப்பேத்துது. இந்த கடுப்பெல்லாம் இருந்தாலும் அப்படியே மேக்கிங் வைஸ்ல நம்மள விஷுவலா அப்படி ஒரு கொடுத்து நம்மளை உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் படத்துடைய வடிக்ஸா நான் சொல்லுவேன். குறிப்பா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்க தீபக் தேவ் அவர்கள் ரொம்ப சூப்பரா படத்துக்கு ஆப்டா, அதுவும் மோகன்லால் வர சீன்லாம் அப்படி ஒரு இமேஜ் கொடுக்குற அந்த மியூசிக்ஸ் இப்படி நிறைய பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதையில சின்ன சின்ன ட்விஸ்ட் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் என்ன கொஞ்சம் இந்த டியூரேஷனை குறைச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கதையை கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள தோணுச்சு. ஸோ ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு லூசிஃபர் 2 அதாவது எம்ரான் இல்ல. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல டீசென்டான மூவி. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, புஷ்பா 2 நம்ம ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எவ்வளவோ மேல். தாராளமா போயிட்டு தியேட்டர்ல நம்ம மோகன்லால் அவருடைய மாசான அந்த மூமெண்ட் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எம்புரான் அதாவது லூசிஃபர் 2 திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம புலிகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, டாடா, பாய்.